கோலம் தமிழ் கலைக்கழகத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கங்கள். மிக அழகாக ஜூன் மாதத்துக்கான கோலத்தை அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. கோலம் இல்லை, அது ஆர்ட். எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். ஒரு ஓவியம் கற்றுக்கிறதுனா ஓவிய மாஸ்டரை தேடணும், அங்கே போய் நிற்கணும், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ரெகுலர் கிளாஸ் போகணும். அதுலேருந்து ஒரு கலை என்பது கற்றுக்கிட்டு கிடைக்கிறது. அது ஈஸியாக நம்ம வீடு தேடி வருது. அது தமிழ் கழகம் அந்த சேவையை மிக அழகாக அற்புதமாக எல்லாரும் கற்றுக்கிட்டு ஒரு சிறந்த ஓவியராக வேண்டும்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்குது. அதுக்கு ரொம்ப பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் நம்ம எல்லாரும் உளம் கனிந்து தர வேண்டும். ஆர்ட், வார்லி ஆர்ட், அது ரொம்ப மிகவும் பழமையானது. ஓவியம் கற்றுக்கிட்டவங்களுக்கு முதல் படியாக அதை அழகாக அமைச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அந்த ஆதிவாசிகள், வார்லி இன மக்கள், வார்லி அப்படிங்கிற ஒரு ஆதிவாசிகள் தான் அதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த மண் சுவர் அந்த செம்மண் சுவற்றில் அந்த கோல மாவை கரைச்சி அதில் வந்து அவங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி உருவங்களை, ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிற நிகழ்வெல்லாம் குறிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப பழமையான ஓவியம். 2500 3000 ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான ஒரு ஓவியத்தை எடுத்து அந்த பழமையான ஓவியம் மறக்காமல் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி யோசிச்சாங்கன்னே தெரில. இது ஒரு கோலமாக இல்லாமல் அது ஓவிய பயிற்சியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மிகவும் மிக 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 ஒரு அற்புதமான கலைச்சேவை. இதை வந்து நீங்கள் எல்லாம் அருமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தகவலை தரலான்னு தான் பண்ணேன். இது எளிமையாக கிடைக்காது. வீடு தேடி வர்றதுனால அது எளிமையாக நம்ம நினைத்திடக்கூடாது. மிகவும் அரிதான ஒரு விஷயம். அற்புதமாக நமக்கு வந்து கோலம் தமிழ் கலைக்கழகத்தில் தர்றாங்க. 8 ஆண்டு கால சேவை, விரலின் வாசம், ஓவியராகும் பயிற்சி. எவ்வளோ அழகான ஒரு பயிற்சி அழகாக எடுத்துருக்குறோம். ஜூன் மாதம் 2026 எல்லாரும் கலந்துக்குங்க. இது இந்த பயிற்சி கிடைக்கவே கிடைக்காது, வேற எங்கே போனாலும் கிடைக்காது. இது வந்து மன நிறைவை தரும், மன அமைதியை தரும், மன அழுத்தத்தை கொடுக்கும், அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தம் இருந்தால் குறைக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் அதை வரைஞ்சிட்ருங்க. எல்லாம் வரைஞ்சதை இரவு போய் எத்தனை கோலங்கள் வந்தது எல்லாரும் எப்படி எப்படி வரைஞ்சிருக்கிறாங்கன்னு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை பாருங்கள். நம்ம மனமும் உடலும் இன்னும் ஒரு ஆனந்தம் அடையும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு எல்லாருமே வார்லி ஆர்ட்டில் வந்து உங்களுடைய படைப்புகளை தரணும் அப்படிங்கிற உந்துதலை தரதுக்காக தான் நான் உங்களை வந்து குரல் பதிவில் சந்திக்கிறேன். இதுக்கு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் மனநிறைவோடு தெரிகிறேன். வாழ்த்துக்கள், நல்லா செய்யுங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா ஜூன் மாதம் விரலின் வாசம் அப்படிங்கிறதுல உங்கள் கோலங்களுக்கெல்லாம் கதை வரப்போகுது இல்லைங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இது அடுத்த கட்டம் பாருங்கள். இப்போ எப்படி பாரு, நம்ம ஒரு கோலத்துக்கு யாராவது கதை எழுதி ஒரு கோலத்துக்குள்ளே கொடுத்து எனக்கு கதை எழுதித்தாங்க அப்படின்னா யாராவது கதையாசிரியர் எழுதி தருவாங்களா? இல்லை அது மாதிரி ஒரு வாய்ப்பை எப்படி சிந்திக்க தோன்றுச்சு அப்படின்னு தெரில. ஒரு கோலத்துக்கான ஒரு கதை, உங்கள் கோலத்துக்கெல்லாம் ஒரு கதை கிடைக்க போகுதுன்னா கோலங்கள் அழகாக வரணும், அந்த கதை எழுத தூண்டணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான படைப்புகளை நீங்கள் நேரம் தயார் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் இந்த மாற்றம் இல்லை. கோலம் தமிழ் கழகத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே கோலம் போடுறதுல பயங்கரமான ஆளுங்க. கோலத்தை பார்த்து எப்படிடா கதை எழுதுறது, எப்படி போட்டிருக்காங்கன்னு அவங்க வியக்கும் அழகும், அவங்க கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படிடா கோலம் போடுறது அப்படின்னு நீங்கள் வியக்கும் அழகும், இரு தளங்களும் இணைந்து அழகாக ஒரு பெரும் முயற்சி எடுத்து போயிட்டுருக்குது. புதிய முயற்சி, பெருமுயற்சி, வளமான முயற்சி, ஒரு பெரிய உச்சத்தடை போகுது அப்படிங்கிறது அருமையான விஷயம். நீங்கள் அந்த கதைக்கான கோலத்திலையும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் கோலத்துக்கான நபர் கோலத்தை நாளைக்கு பதிவிடுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.